வெல்கம் டு ஏஎஸ் எக்ஸாமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் அல்பபெட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி அப்படிங்கிறது ரெண்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பால் அப்படிங்கிறது 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு புக்குனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இருந்தாலும் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா இப்ப பி 2 அப்படின்னா பியோட வேல்யூ 2. அப்ப ஏக்கு என்ன வரும் 1. அப்போ பியோட வேல்யூ 2. ஸோ 2 பிளஸ் 1. நம்மளுக்கு எல்லுக்கு என்ன தெரியும்? ஸோ அதுதான் என்ன செய்யும், இந்த அல்பபெட்டை நீங்க எக்ஸாம் இப்படி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நேரத்துல டக்குன்னு போய் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப எழுதுனா 12. அப்போ 12 பிளஸ் 12 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது அப்படின்னா, இப்போ 12 24 24 3 27. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கொடுத்துருக்கோட வேல்யூவை எழுதி அதை அப்படியே ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன வரும், பிக்கு பதில் என்ன போடலாம், 2 பிளஸ் ஓக்கு எத்தனை இருக்கு, ஓ வந்து 15. ஸோ 15 பிளஸ் 15 பிளஸ் கேக்கு என்ன வரும், கேக்கு 13. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30. இதை ஆட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு 41 பிளஸ் 2. அப்போ 43 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அப்ப இதுக்கு நம்ம புக்கு ஆன்சர் வரும் 43. அப்ப எக்ஸாம் அந்த பின்னாடி உள்ள ரப்பர் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ரீசனிங்கிறது கண்டிப்பான முறையில் கேட்க போதும் ஆயிடுச்சு. ஸோ இதை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குனு போய் பார்த்து செய்யுங்க, டைம் கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.